عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் இதைவிட சங்கையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமரக்கூடிய மாபெரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, இது போன்ற சபைகளை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பற்றியும் எந்த சபைகளிலே பேசப்படுகிறதோ அந்த சபைகளிலே நாம் கலந்து கொண்டு அங்கே கூறப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அண்டை வீட்டாருக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்புகின்றார்கள். அதனால் இது போன்ற சபைகளிலே யார் பேசினாலும் கூட அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஏனென்றால் நாம குர்ஆனை திறந்து ஹதீஸை திறந்து மார்க்க சட்டத்திட்டங்களை படித்து உணர்வதை விட மற்றவர்கள் கூறி நாம் அதை செவிமடுப்பது என்பது மிக மிக இலகுவான ஒரு காரியம். ஆனால் இந்த சமுதாயத்திலே இவருடைய மதிப்பும் மரியாதையும் தெரியாத காரணத்தினால் பலரும் இது போன்ற சபைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். நம் வீட்டு ஆண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்காக வருகிறார்கள். அவர்களில் 100ல் ஒரு 10% தான் பள்ளிவாசல்களிலே இமாம்கள் ஆற்றக்கூடிய அந்த உரைகளை செவிமடிக்கின்றார்களே தவிர மீதமிருக்கின்ற 90% ஆண்கள் ஒன்று தூங்குவார்கள், இல்லை என்றால் ஏதாவது செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, செய்திகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது பயான்லாம் முடியட்டும் அப்புறமா உள்ள போலாம் அப்படின்னு பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று அரட்டை அடிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். இது போன்ற சபைகளிலே அமர்கின்ற காரணத்தினால் மார்க்க ஞானமும் நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது, சக்கீனத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான மன அமைதியை அல்லாஹ் நமக்கு தருவார் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரிகளே, மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களிடம் நல்ல குணங்களும் காணப்படும், கெட்ட குணங்களும் காணப்படும். எந்த மனிதராக இருந்தாலும் நல்ல குணங்களை மட்டும் கொண்டவர்களையும் பார்க்க முடியாது, முழுக்க முழுக்க தீய குணங்களை கொண்டவர்களையும் பார்க்க முடியாது.
சில பேர்த்த ஒரு 75% நற்குணங்கள் இருக்கும், 25% கெட்ட குணம் இருக்கும். இன்னும் சில பேர்த்த 75% கெட்ட குணம் இருக்கும், ஒரு 25% நற்குணங்கள் காணப்படும். யாரிடத்திலும் முழுக்க முழுக்க நற்குணங்களையும் காண முடியாது, முழுக்க முழுக்க தீய குணங்களையும் காண முடியாது. முழுவதுமாக நற்குணங்களை நாம் காண்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட உலகில் தோன்றி மறைந்த லட்சக்கணக்கான நபிமார்களிடத்தில் மட்டும்தான் தீய குணங்களை காணவே முடியாது. அவர்களது முழுக்க முழுக்க நற்குணங்கள் தான். அல்லாஹ் திருமறையில நபிமார்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குல்லும் மினஸ் சாலிஹீன், நபிமார்கள் எல்லோருமே நல்லவர்கள் தான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பட்டமே வழங்கி இருக்கின்றார். ஆக என்னை எடுத்துக்கொண்டாலும் அல்லது உங்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லது மற்ற மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் நற்குணங்கள் காணப்படுவதை போன்று தீய குணங்களோ அவர்களிடம் நிச்சயமாக காணப்படும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூல்ல 69வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ர். ஒரு முஸ்லிமை திட்டுவதாகிறது அது பாவமாக இருக்கும், ஒரு முஸ்லிமை கொலை செய்வதாகிறது அது பெரும்பாவமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னை போன்ற முஸ்லிமையும் அநியாயமாக திட்டுவது கூடாது, முஸ்லிம் அல்லாத மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களை திட்டுவதும் கூடாது. அதை போன்று ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை கொலை செய்வதும் கூடாது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒருவரை கொலை செய்வதும் கூடாது, அது மாபெரிய குற்றம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரை திட்டுவது, ஏசுவது, சாபமிடுவது, கொலை செய்வது, அடிப்பது, அவதூறுகளை சுமத்துவது போன்ற குற்றங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதி என்ற நூல்ல 2627வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிமுடைய அடையாளம் என்ன? நம்மள கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்களாக இருந்தா தாடி வைக்கணும், 5 நேரம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும். பெண்களாக இருந்தா பர்தா அணியணும், தலையில ஹிஜாப் போடணும், அந்நிய ஆண்களுக்கு மத்தியில இருப்பது கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று நாம் சொல்வோம். உண்மையும் அதுதான். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான முஸ்லிமுக்கு சில அடையாளங்களை சொல்லி காட்டுவார்கள். அல் முஸ்லிமோ மன் சலிம் அல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால் மற்றவர்களுக்கு யார் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். 5 நேரம் தொழுகிறாரு, அல்லது அந்த அம்மா 5 நேரம் தொழுகுது, இவர் தாடி வச்சிருக்கிறாரு, அந்த அம்மா புர்கா போட்டிருக்குது, தலையில ஹிஜாபு போட்டிருக்குது, வணக்க வழிபாடுகளை இருவருமே செய்கிறார்கள். ஆனால் தன் நாவை கட்டுப்படுத்தவில்லை,
தன் கரத்தை கட்டுப்படுத்தவில்லை. பிற முஸ்லிம்களையோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களையோ அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களையோ வாய்க்கு வந்தவாறு ஏசுவார்களையானால், திட்டுவார்களையானால், சபிப்பார்களையானால் அவர்கள் உண்மையான முஸ்லிம் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மனிதர்களை மாத்திரமல்ல, மனிதர்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகளையும் காற்றை திட்டுகின்றோம், நம் குழந்தைகளை நாம் திட்டுகின்றோம், பெற்றோர்களை நாம் திட்டுகின்றோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை திட்டுகின்றார், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை திட்டுகின்றார். அதே நேரத்தில் நம்முடைய பணியாளர்களை நாம் திட்டுகின்றோம், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் திட்டுகின்றோம், வீட்டினுடைய தளவாட சாமான்களை நாம் திட்டுகின்றோம். இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு ஹதீஸை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அஹ்மத் என்ற நூலில் 6840வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மிகல் கபாயிரி ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒரு மனிதன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும்பாவங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெற்றோரை திட்டுவது பெரும்பாவங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வஹல் யஷ்திமுர் ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் தன் பெற்றோரை திட்டுவானா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் தங்கள் பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு வராமல் இருக்கட்டும், பெற்றோர்களை திட்டவே மாட்டார்கள். அதனால அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, ஒரு மனிதன் தன் பெற்றோரை திட்டுவானா? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆமாம், யசுப்பு அபர் ரஜுலி, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய தந்தையை திட்டுவான். அவர் என்ன செய்வாரு? உங்க அத்தாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் இவங்க அத்தாவை திட்ட ஆரம்பிச்சிருவார். அதனால இவர் என்ன செய்வார்னா அவருடைய தாயை திட்டுவார். அவர் என்ன செய்வாரு? உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் இவருடைய தாயை திட்ட ஆரம்பித்து விடுவார். அப்ப இவருடைய தந்தையை, இவருடைய தாயை மற்றவர் திட்டுவதற்கு இவர்தான் காரணம். எனவே இவரே தன் தாயை தந்தையை திட்டியதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்று கூட ஒரு செய்தியை நாம் தொலைக்காட்சி பெட்டியிலே பார்த்திருப்போம். வயதான தாய், 2 கண்ணும் அந்த தாய்க்கு தெரியாது, கம்பை ஊன்றிக் கொண்டு வீட்டிற்குள்ளால் நடமாடிக் கொண்டிருக்கிறார். மகன் வருகின்ற சப்தம் கேட்கிறது. எங்கே எந்த திசையில் மகன் வருகிறார் என்று அந்த கண் தெரியாத தாய்க்கு தெரியவில்லை. இந்த பக்கம் வருவானோ என்று ஒரு பக்கமாக அந்த தாய் நடந்து செல்கின்றார். வேகமாக வந்த மகன் என்ன செய்யறான் தெரியுமா? காலை வச்சு எட்டி உதைக்கிறான் தாய. நீங்க தொலைக்காட்சி பெட்டியில நாம எல்லாம் பார்த்திருப்போம். எட்டி உதைக்கின்றான். அந்த தாய் குப்புறப்பை கீழே விழுறாங்க. அப்ப தாயை திட்டுவது மாத்திரம் அல்ல. நீங்க எத்தனை பேர் தாயை நாம் திட்டுகின்றோம்? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெற்றோர்களை திட்டுகின்றோமே, இது உக்கூக்குல் வாலிதை, அதாவது பெற்றோரை திட்டுவதாகிறது, பெற்றோரை அடிப்பதாகிறது. அது பெரும்பாலும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எத்தனை பேர் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்
அந்த மாணவ மாணவியரை வயதான பெற்றோர்கள் கல்லூரிகளுக்கு சென்று பார்க்க சென்றால் இவர்களின் தோற்றத்தை பார்த்து நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்களோ மற்ற மாணவ மாணவிகள் என்று எண்ணிக்கொண்டு அந்த மகனும் மகளும் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க வீட்டு வேலைக்காரங்க. யாரை பார்த்து? பெற்றோரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம். எந்த காலகட்டத்திலும் நமக்கு எவ்வளவு வயதானாலும் கூட தாயை திட்டுவதோ தந்தையை திட்டுவதோ அவர்களின் மனதை புண்படுத்துவதோ இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலா தகுல் லகுமா உஃபி, சீ என்ற வார்த்தையை கூட, அவமரியாத வார்த்தையை கூட உன் பெற்றோரை பார்த்து நீ கூறாது. உனக்கு பேச கற்றுத் தந்ததே அந்த பெற்றோர்கள் தான். சில பேர் பெற்றோர்கிட்ட போய் வானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எதிர்வாதம் எதிர்கணைகளை தொடுத்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த தாயிதான் இவனுக்கு அம்மா அல்லா அத்தா என்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த தாயிடத்திலேயே மோசமான வார்த்தைகளை கூறி தாயை கண்ணத்தால் அடைவது சமீபத்தில் கூட தொலைக்காட்சி பெட்டியிலே நாமெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு அரசு அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி தன் தாயை கன்னத்தில் ஓர்ந்து அடைகிறார். தான் வேலை பார்க்கின்ற அலுவலகத்திற்கு அந்த தாய் வந்து ஏதோ முறையிடுகின்றார். வெளியே வந்தவர் தன் தாயை கன்னத்தில் அறைந்து அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு காட்சியினை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையில் தண்டனை தருவார், நாடியவர்களை மன்னித்து விடுவார். ஆனால் ஒரே ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது. உலகத்திலே அதற்குண்டான தண்டனையை அல்லாஹ் தருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த குற்றம் என்னவென்றால் பெற்றோர்களுக்கு தொல்லை தருதல். ஒரு மகனோ ஒரு மகளோ பெற்றோருக்கு தொல்லை கொடுத்தால் அதற்குண்டான தண்டனையை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு வழங்குவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். இரண்டாவது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 1532வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மனிதன் இருக்கிறான அவசர புத்தி அவனுக்கு அதிகமாக உண்டு. மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அவசர புத்தியோடு தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவார்கள், பதட்டம் அடைவார்கள். தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது பதறினால் சிதறுவாய். பதறி பதறி அவசரப்பட்டுக் கொண்டு ஒரு காரியத்தை நாம் செய்வோமையானால் அந்த காரியம் உருப்படவே செய்யாது. சில ஆண்களை நாம் பார்த்திருக்கின்றோம், காலையில தாமதமா எந்திரிக்கிறது, வேக வேகமா குளிக்கிறது, குளிச்சுட்டு அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது அந்த பையையும் தூக்கிட்டு போறது. அலுவலகத்தை போய் பார்த்தா அப்படின்னா அவர் பேக்கை விட்டுட்டு பையனுடைய எல்கேஜி பேக்கை தூக்கிட்டு போயிருவார். இந்த மாதிரி அவசர காலங்கள் எல்லாம் உலகத்துல நாம் பார்த்து வருகின்றோம். என்னைக்குமே நம்ம அவசரப்படவே கூடாது. அல் அனாத்து மினல்லாஹி வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய செயல், அவசரம் என்பது அது ஷைத்தானுடைய செயல். அதனால தாய்மார்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், எந்த காரியத்தையும் அவசரம் இல்லாமல் நிதானமாக நாம் செய்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். மனிதன் என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா அதுல 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைரி வகானல் இன்சானு
அஜூலா. மனிதன் தனக்காக, தன் பெற்றோருக்காக, தன் குழந்தைகளுக்காக, தன்னுடைய பொருளாதாரத்திற்காக நல்லதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை போன்று சில நேரங்கள்ல இவர்களுக்கு எதிராக தீயதை கொண்டும் துஆ செய்து விடுகிறான். வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் அவசர புத்திக்காரனாக இருக்கிறான் என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்துக்குரிய இந்த கருத்து என்ன தெரியுமா? இப்ப ஆண்களை பொறுத்த மட்டும், யா அல்லாஹ் என் மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளை கொடு, என் வருமானத்தை பரக்கத்து செய் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண் தோல்வி பிடிச்ச பின்னால, யா அல்லாஹ் என் கணவருக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை கொடு என்றெல்லாம் நாம் துஆ செய்கின்றோம். இதெல்லாம் நன்மையை கொண்டு நாம் செய்யக்கூடிய துஆ. சில நேரங்கள்ல ஆண்களும் பெண்களும் அவசரப்பட்டு கொண்டு என்ன துஆ செய்யறாங்க தெரியுமா? யா அல்லாஹ் எங்களுக்கு சீக்கிரமா மௌத்த கொடு, எங்க பிள்ளைகளை நாசமாக்கிடு, எங்கள் பொருளாதாரத்தை அழித்து விடு. அவசரப்பட்டு கொண்டு, அதாவது துஆ இருக்குத இந்த நேரத்துல தான் நம்ம துஆ செய்யணும், இந்த நேரத்துல துஆ செஞ்சாதான் அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு சில நேரங்கள் இருக்கு. அந்த நேரங்கள்ல நம்ம துஆ செஞ்சா அப்படின்னா அல்லாஹ் அதை நிச்சயமாக கபூல் செய்வான். மழை பெய்யக்கூடிய நேரத்துல துஆ செஞ்சா அந்த துஆ கபூல் ஆகும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால நம்ம துஆ செஞ்சா அந்த துஆவும் கபூல் ஆகும். தான தர்மங்கள் செய்த பின்னால நாம செய்யக்கூடிய துஆ அது கபூல் ஆகும். குர்ஆனை ஓதி முடிச்ச பின்னால நாம செய்யக்கூடிய துஆ அது கபூல் ஆகும். குறிப்பாக நல்லவர்கள் செய்த பின்னால் நாம் செய்யக்கூடிய துஆ. பாங்கு சொல்லியாச்சா? இகாமத்து சொல்வதற்கும் பாங்கிற்கும் இடையில் பைனல் அதானை அல்லது பைனல் அதானி வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆ அதுவும் கபூலாகும். இது அல்லாம வீட்டுல நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், துணி துவைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல யா அல்லாஹ் எனக்கு நல்லதை செய், என் பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடு, இப்படி துஆ செய்தாலும் அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொள்வார். எந்த நேரத்துல நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தாலும் அது நிச்சயமாக அந்த நேரம் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அது நிச்சயமாக கபூலாகும். ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பெரியவர். அவருக்கு வாலிப வயதுல குதிரையில ஏறி உட்காரும் போது கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததுல ஒரு கால் முடிந்து விட்டார். அப்ப அந்த ஜாஃபர் சாதிக் அவங்க சொல்றாங்க, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தட்டாம்பூச்சி இருக்குல்ல, அந்த தட்டாம்பூச்சி எல்லாம் பார்க்க முடியல, அதை ஒரு நூல்ல கட்டி அதை பறக்க விட்டு பறந்து செல்லும் போது நான் சுண்டி இழுத்து விளையாடி கொண்டிருந்தேன். அவ்வாறு விளையாடக்கூடிய நேரத்துல அவருடைய ஒரு கால் துண்டாகி விட்டது, நூலோட துண்டாகி வந்து விட்டது. அப்ப என்னை பெற்றெடுத்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜாஃபர் சாதிக்கே, உன் காலையும் அல்லாஹ் துண்டாக்குவானாக அப்படின்னு எனக்கு சாபம் விட்டார்கள், என்னை திட்டினார்கள். அந்த சாபம் தான் நான் வாலிபனாக ஆன நேரத்தில் குதிரையில் ஏறி அமரும் பொழுது கீழே விழுந்து என் கால் குண்டாகிவிட்டது என்று ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரிகளே, நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம்முடைய கணவன்மார்கள்ட்ட, அதாவது தந்தையிடத்தில் இருப்பதை விட தாய்மார்களிடத்தில் தான் அதிகமான நேரங்களே அவர்கள் செலவு செய்வார். அவங்க சேட்டை செய்யறாங்களா, ஒரு கம்பெடுத்து லேசா அடிக்கலாம், தப்பு கிடையாது.
எந்த வீடுகளில் குழந்தைகளை தண்டிப்பதற்காக ஒரு கம்பை தொங்கவிடப்பட்டிருக்கிறதோ அந்த பெற்றோருக்கு, அந்த வீட்டிற்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வீடுகளை சாட்டை கம்புகளை பார்க்க முடிகிறதா? ஒரு வீட்லையும் சாட்டையை பார்க்க முடியல. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க எங்க பிள்ளைகளை அடிச்சதே கிடையாது, நாங்க அடிக்கவே மாட்டோம், திட்டம் மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலமான காட்சியினை பார்த்து வருகின்றோம். அதனால பிள்ளைகளை திட்டுவதை விட லேச தட்டிடலாம். அது பின்னால் அந்த பிள்ளைகள் திரும்பி வாழ்வதற்கு அது ஒரு காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ் என்ன சொல்றா? மனிதன் தனக்கு ஆதரவாக, தன் பிள்ளைகளுக்கு ஆதரவாக, தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஆதரவாக துவா செய்வதை போன்று தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் பொருளாதாரத்திற்கும் எதிராகவும் அவன் துவா செய்து விடுகிறான். அஜூலா, மனிதன் அவசர புத்திக்காரனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த கருத்தை பிரதிபலிக்கும் முகமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாதீர்கள். நமக்கு எதிராக நாம எப்படி துவா செய்வோம்? பெரும்பாலான வயதானவங்க படுக்கையில படுத்துட்டாங்கன்னா என்ன துவா செய்வாங்க தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு மவுத் வரக்கூடாதா, யா அல்லாஹ் எனக்கு மவுத் வரக்கூடாதா, இப்படிதான் துவா செய்வாங்க. ஏன்? அவங்க ஒரு ஆசிரியத்தை யா அல்லாஹ் தா, எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடு என்று துவா செய்ய கூடாதா? அல்லாஹ் எதை கண்டாலும் தருவான், மௌத்த மட்டும் கண்டாலும் தருவான் இருக்குதா? கிளையில கிடப்பவர்கள் கூட எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு என்று துவா செய்தால் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரத்தான் செய்வார். கிடையில கிடப்பாங்க பெற்றோர்கள், பிள்ளைங்க ஹஜ்ரத் எங்க அத்தம்மா சீக்கிரமா மௌத்தா போடு துவா செய்ய அப்படிம்பாங்க. ஆசியத்துக்கு துவா செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க மௌத்தா பேரணும் துவா செய்யுங்க. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம வீடுகள்ல வயதானவர்கள் இருப்பதே ஒரு பரக்கத். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல வயதானவர்களே கிடையாது. அப்படியே வயதானவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் ஒன்று முடக்கப்படுவார்கள். பெருசு உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை பொத்து அப்படின்றுவாங்க. அல்லது அந்த பெரியவர்கள் முதியோர் இல்லத்திற்கு தள்ளப்படுவார்கள். நீங்க எத்தனை வீடுகள்ல வசிக்கக்கூடிய முதியோர்கள் முதியோர் இல்லத்திலே வாழ்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஒருத்தர் வீடு கட்டினாராம், வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். வீட்டு திறப்புலாக்கி எல்லாரும் வந்துட்டாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, அவங்க அம்மாவை எங்க? எங்க அம்மா முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அம்மாவை முதியோர் இல்லத்துல தள்ளிட்டு இவருக்கு வீட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாரு? அன்னை இல்லம். பொருத்தமே இல்லாத பெயர். ஒரு அறிஞன் அழகாக சொல்லி காட்டுவார், மிருகக்காட்சி சாலையில கூண்டுகளிலே மிருகங்களை அடைத்து வைத்திருப்பார்கள். மனிதர்கள் சென்று மிருகங்களை பார்ப்பார்கள். ஆனால் முதியோர் இல்லங்கள்ல மனிதர்களை அடைத்து வைத்திருப்பார்கள். மனித மிருகங்கள் போய் அந்த மனிதர்களை பார்த்துவிட்டு வருகிறார்கள் என்று ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான சகோதரிகளே, நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் கூட யா அல்லாஹ் இந்த துன்பத்தை நீக்கி, இந்த துன்பத்தை நீ அகற்று, எனக்கு மனது நிறைய கவலையா இருக்கு, துக்கமா இருக்கு, இந்த கவலைகளை சந்தோஷமாக நீ மாற்று அப்படின்னு தான் நம்ம துவா செய்யணுமே தவிர, சில பேருக்கு தலைவலி வந்தா கூட சாவுக்கு குறைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. தயவு செய்து நமக்கு எதிராக நாமே துவா செய்வது கூடாது. என்ன துவா செய்தாலும் அந்த நேரம் துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருக்குமானால் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து கொள்வார். 10 வருஷத்துக்கு பின்னால நாம மௌத்தா போகணும், அல்லாஹ்வுடைய விதி இருக்கும். ஆனா நாம மௌத்த வேண்டணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா?
10 வினாடிகள்ல நம்மள மௌத்தாக்கிடுவாங்க. இந்த 10 வருஷம் நம்ம உயிர் வாழ்ந்தா ஒரு நாளைக்கு 5 நேரம் நம்ம தொழுது இருப்போம். அப்ப 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை பல்லு நாம தொழுவோம், எத்தனை சுண்ணத்து நாம அந்த தொழுகையை தொழுது இருப்போம், எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருப்போம், அந்த 10 வருஷத்துல எத்தனை உம்ரா செய்வோம், எத்தனை ஹஜ்ஜி செய்வோம், எவ்வளவு நல்லவர்கள் செய்வோம். அந்த நன்மையெல்லாம் இழக்கப்பட்டு 10 வினாடிகள்ல அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதை விடவும் வேற ஒரு கைசேதம் இருக்குதா? நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் கூட தயவு செய்து நமக்கு எதிராக நாம் ஒருபோதும் பிரார்த்தனை செய்யவே கூடாது. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். செத்து தொலையண்டா அப்படிம்பாங்க சில பெற்றோர். நாசமா போடா, கொள்ளையில போ, பேரியில போ, இப்பெல்லாம் திட்டுறாங்க குழந்தைகளை. நாம அதற்காகவே குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம். குழந்தைகளை பெறுவதற்காக நம்ம எவ்வளவு தவறு இருந்திருப்போம், எவ்வளவு பிரார்த்தனைகளை நாம் செய்திருப்போம், எவ்வளவு மருத்துவம் செய்திருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த குழந்தைய நம்ம வாயினால நாசமா போ அப்படின்னா அந்த நேரத்துல துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய குழந்தைகள் நாசமா போகாதா? நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலை நாடுகள்ல குழந்தைகள் சேட்டை செஞ்சாங்கன்னா நீ ஒரு டாக்டரா போடா, ஒரு இன்ஜினியரா போடா, ஒரு விஞ்ஞானியா போடான்னு திட்டுவாங்களா? அது நல்ல துவா. வேதத்துல அப்படி திட்டுவாங்களா? நம்ம நாடுகளை போன்று அல்ல. அதனால்தான் மேலை நாடுகள்ல மருத்துவர்கள் அதிகம், விஞ்ஞானிகள் அதிகம். நம்ம நாட்டுல பாருங்க கருதலைகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம பிள்ளைகளுக்கு நல்ல துவா செய்வதற்கு பதிலாக மோசமான துவாக்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நாமோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ இந்த மாதிரி தனக்கு எதிராக தன் குழந்தைகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்களே ஆனால் அவர்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். 3வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ததுஉ அலா அம்பாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். மிக்சி ஓடலையா, மிக்சியை பிடிச்சி திட்டுறது. கிரைண்டர் ஓடலையா, சனியை பிடிச்ச கிரைண்டர் அதையும் திட்டுறது. ஜாமான்களையும் திட்டுறது, பிள்ளைகளையும் திட்டுறது, கணவன் மனைவி, மனைவி கணவன, பெற்றோர்களை திட்டுவது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாத காரியங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமையான சகோதரிகளே, ஒரு காலகட்டத்தில் எல்லா வீடுகளிலும் கோழி வளர்ப்பாங்க, ஆடு மாடுகள் வளர்ப்பார்கள். அதுவெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு சூழல். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறதே பெரும்பாலா இருக்கு. பிள்ளைங்க கோழியை வளர்க்கிறது, ஆடு மாடுகளை வளர்க்கிறது, அதுவும் நியாயமான ஒன்றுதான். முன்னெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் இப்ப வேலைகளுக்கு செல்வார்கள். இன்னைக்கு குடும்பத்தோட வேலைக்கு போறாங்க. ஆடு மாடுகளை யார் பார்க்க முடியும்? அதை இன்னைக்கு ஆடு மாடுகள், கோழிகள், சேவல்கள் எதையுமே பார்க்க முடியல. முன்னாலாம் வீடுகள்ல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒவ்வொரு வீடுகளையும் ஃபஜ்ர் நேரத்தில் சேவல் கூவும், நம்மளை தொழுகைக்காக எழுப்பிவிடும். அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே கிராமங்கள்ல கூட அவைகளை பார்க்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 5103வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா தசுப்பு தீக்க, தீக்கனா சேவல் அர்த்தம். சேவலை நீங்கள் திட்டாதீர்கள். ஒரு காலகட்டத்தில் சேவல் போகுனா தொழுகையாளிகள் எழுந்து விடுவார்கள். இந்த தொழுகான போரடியை இழுத்து போட்டு மூடி தூக்குவாங்களே, சனியம் பிடிச்ச சேவலை தூக்கத்தை எல்லாம் கலைக்குது அப்படின்னு சேவலை திட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தசுப்பு தீக்க, சேவலை திட்டாதீர்கள்.
தொழுகைக்காக அது உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்னொரு ஹதீஸ பார்க்கிறோம், தொழுகைக்காக அது பாங்கு சொல்கிறது. மற்றொரு ஹதீஸை பார்க்கின்றோம், தொழுகைக்காக உங்களை எழுப்பி விடுகிறார். ஒரு காலகட்டத்தில் டைம் மிஸ் கிடையாது, அப்புறமா டைம் மிஸ் வந்துச்சு, அலாரம் வச்சுட்டு நம்ம படுத்தோம். அப்புறமா இப்ப எந்த வீடுகளையும் டைம் மிஸ் தான் கிடையாது, எல்லாம் செல்போன் வந்தாச்சு, அலாரம் வச்சுட்டு படுத்தோம். இப்ப அதுலயும் அலாரம் வைக்கிறது இல்லை, சுவிட்சையே ஆஃப் ஆகிட்டு தான் படுக்கிறார். காலையிலே யாரும் எழுப்பி விட்டுருவாங்களோ. இப்ப சேவல் கூவுற சத்தத்தையும் காணோம், டைம் மிஸ் சத்தத்தையும் காணோம், செல்போன் நமக்கு எழுப்பி விடுகின்ற சத்தத்தையும் இன்னைக்கு காணாமல் ஆகிவிட்டது. அப்ப சேவலை திட்டுவது கூடாது. இன்னொரு செய்தியை பாருங்க, அல் அதபுல் முஃபரத் அப்படிங்கிற நூல்ல 1236வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா சமிஅத்தும் சியாஹ தீகத்தி, சேவல் கூவுவதை நீங்கள் செவிமடுத்தால், மினல் லைல், இரவு நேரத்துல சேவல் கூவுவதை நீங்கள் செவிமடுத்தால், ஏன் தெரியுமா சேவல் கூவுது? மலக்கல், அது வானவரை பார்க்கிறது. நம்ம கண்கள் இருக்கிற நம்ம பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்கள், மற்ற ஜீவராசிகளை விட 6வது அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். நாம என்னைக்காச்சும் ஒரு வானவரை, ஒரு மலக்கை கண்ணால பார்த்திருக்கிறோமா? பார்க்கலையே. ஆனா இந்த சபையில வானவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி எந்த சபையிலே பேசப்படுகிறதோ அங்கே வானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம வானவர்கள் கண்களுக்கு தெரிகிறது இல்லை. இப்ப ஒரு சேவல் வந்துச்சுன்னா சேவலுடைய கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அதற்கு அந்த கண்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை வழங்கி இருக்கின்றார். அப்ப சேவல் வானவர்களை பார்க்கிறது. வானவர்களை பார்ப்பதற்கு சக்தி பெற்ற சேவலை நாம திட்டலாமா? அது இவருடைய குற்றம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப சேவலாகிறது வானவர்களை பார்த்துதான் அது கூவுகிறது. எனவே சேவல் கூவுகின்ற சப்தத்தை நீங்கள் செவிமடுத்தால் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கள். சேவல் மலக்குமார்களை பார்க்கிறதுனால நாம அந்த நேரத்துல என்ன செய்யணுமா? அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல வருமானத்தை கொடு, ஹலாலான வருமானத்தை கொடு, நல்ல சந்ததிகளை கொடு, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடு, எங்கள் குழந்தை செல்வங்கள் எங்கள் வார்த்தைகளை அவருடைய செவிமடுத்து எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த மாதிரி பிரார்த்தனைகளை எல்லாம் சேவல் கூவுகின்ற நேரத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே ஹதீஸ்ல பாருங்க, வைதா சமிஅத்தும் நிகாக்கல் ஹமீர், கழுதை கட்டுவதை நீங்கள் செவிமடுத்தால், மினல் லைல், இரவு நேரங்கள்ல. இப்ப கழுதைகளையும் பார்க்க முடியல, ஸ்கூல் புக்ல மட்டும்தான் கழுதை வருது. நீங்க எங்கேயாச்சும் கழுதைகளை நம்ம வளர்க்கிறோமா? வண்ணாக்குடிகள்ல கூட நீங்க அவங்க டிராக்டர் வச்சுதான் துணிகளை கொண்டு போறாங்க, கழுதைகளை பார்க்கவே முடியல. கழுதை கட்டுவதை நீங்கள் செவிமடுத்தால் அது ஷைத்தானை பார்த்துதான் கழுதை கத்துகிறது. எனவே நீங்கள் கழுதை கட்டுவதை செவிமடுத்தால் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரிகளே, கழுதை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மான், அதுல 19வது வசனத்துல வகுலுன் மின் சௌத்தி, உன் சத்தத்தை நீ தாழ்த்திக்கொள். ஏன் தெரியுமா? இன்ன அன்கரல் அஸ்வாதி த சௌத்துல் ஹமீர், சப்தங்களிலேயே அருவருப்பான சப்தம் கழுதையின் சப்தம்.
அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். யாராவது ஒரு பாடகரே ஏருக்கு மாற படிச்சாருன்னு வச்சுக்கிடுவான், என்னங்க கழுத மாதிரி கத்துறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ மாணவர்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆசிரியர் சொன்னாரா, டேய் கழுத மாதிரி கத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற, நீங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்க. அதுக்கு ஒரு மாணவன் சொன்னானா, ஐயா நான் உண்மையிலே கழுதெல்லாம் கத்துதுன்னு நினைச்சேன், நீங்க பாடமா நடத்துறீங்க அப்படின்டா. அந்த மாதிரி அல்லாஹ் திருக்குறான் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் சப்தமிட்டு பேசாதீர்கள், ஏனென்று சொன்னால் இன்ன அன்கரல் அஸ்வாதி சௌத்துல் ஹபீர், நிச்சயமாக அருவருப்பான சப்தம் அது கழுதையின் சப்தம் தான் என்று சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ஆக அருமையான சகோதரிகளே, நாம நமக்கு எதிராக சாபமிடுவது கூடாது, நம்ம பிள்ளைகளை திட்டுவது கூடாது, நம்முடைய பொருளாதாரத்தை திட்டுவது கூடாது. அதே நேரத்தில் சேவல் கூவுவதை கேட்டால் சேவலை திட்டுவது கூடாது. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நாம் கேட்க வேண்டும். கழுதை கத்துகின்ற சப்தத்தை நாம் கேட்டால் உடனடியாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே பார்த்துக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.